விசுவாச வாழ்வு எனும் போராட்டத்தில் ஈடுபடு, நிலை வாழ்வை பற்றிக்கொள், அதற்காகவே அழைக்கப்பட்டிருக்கிறாய். 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 12வது வசனம். இன்றைக்கு டாக்டர் ராபர்ட் கால்ட்வெல் அவர்களுடைய திருநாளாயிருக்கு. இவர் யார் அப்படின்னா, LMS லண்டன் மிஷனரி சொசைட்டி மூலமாக இந்தியாவிலே மிஷனரி பணியாற்றுவதற்காக இவர் வந்திருந்தார். இவர் 1838ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் 8ஆம் தேதி இவர் சென்னைக்கு வந்தார். சென்னைக்கு வந்த இவர் தமிழ் கற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னு, ஏன்னா மொழி ஒரு தடையாக இருக்கக்கூடாது அல்லவா. ஆகவே இவர் தமிழை கற்றுக்கொள்ள வேண்டும் என்று இவர் ரொம்ப பிரயாசப்பட்டு தமிழை கற்றுக்கொள்கிறார். தமிழை வெறித்தனமாக கற்றுக்கொள்கிறார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இவர் திருநெல்வேலி பகுதி, இடையங்குடி பகுதியில் இவர் தமிழ் நல்லா கற்றிருந்தால் அங்கே 50 ஆண்டு காலங்களாக இவர் போதகராக பணியாற்றுகிறார். அப்போ இவர் நிறைய விஷயங்கள் தமிழ் மொழியை ஆய்வு செய்து இவர் அதற்கான காரியங்கள் எல்லாம் இவர் மொழியாக்கம் செய்து வருகிறார். குறிப்பாக ஒரு ஆங்கில பாடலாக இருக்குது, அந்த சர்ச்சஸ் ஒன் ஃபவுண்டேஷன் அப்படின்ற அந்த பாமாலை என்ன பண்ணுறாரா, அந்த ஹிம்மை அழகாக இவர் தமிழ் மொழியில் எழுதுகிறார். அதாவது சபையின் அஸ்திபாரம் நாள் மீட்பர் கிறிஸ்து என்ற பாடல் இருக்கே. இன்னைக்கு திருச்சபையினுடைய ஒவ்வொரு முறை நம்ம அந்த சர்ச் டெடிகேஷன் பண்ணும்போதெல்லாம் இந்த பாடலை நம்ம அந்த இறை ஒப்படைப்பு நேரத்தில் பாடுகின்றோம். இதை அவர்தான் மொழியாக்கம் செய்தார். அதுக்கப்புறம் இவர் ஆற்றின மிகப்பெரிய தமிழுக்கு தொண்டு என்னன்னாக்கா, தொல்காப்பியத்துக்கு உரை எழுதினவர். இவர் தமிழ் இலக்கணத்துக்கு உரை எழுதி அதை வகுத்தார். அப்போ பாருங்க, ஒரு அயல் நாட்டிலிருந்து வந்தவர் இங்கே தமிழ் கற்று நம்ம தமிழ் மொழி தொன்மையானது தான் என்பதை சொல்லி, மிக பழமையான மொழி என்பதை உலகத்துக்கு சொன்னார் இவர்தான். அது மட்டுமல்ல, இலக்கணத்துக்கு தொல்காப்பியத்துக்கு உரை எழுதி இருக்கிறார் என்றால் இவர் தமிழ் மீது எவ்வளவு பற்று வைத்திருக்க வேண்டும், எவ்வளவு ஆர்வம் இவரிடத்தில் இருக்கிறது. அப்போ ஒரு சிறந்த ஒரு தமிழ் மாணவராகவே இந்த ராபர்ட் கால்ட்வெல் அவர் திகழ்ந்திருக்கிறார். எல்லாவற்றையும் மேலாய் அவர் ஆற்றின பணிகள் ஏராளம். திருநெல்வேலி பகுதியில், இடையங்குடி பகுதியெல்லாம் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னாக்கா, அங்கே கல்லூரிகள், விடுதிகளை உருவாக்கி இருக்கிறார். ஆண் பிள்ளைகளுக்கென்றும் பெண்களுக்கென்றும் சொல்லி அவர் விடுதிகளை உருவாக்கி, அப்புறம் பெண்களுக்கான சுய வேலைவாய்ப்பு திட்டங்களை உருவாக்கி, இப்படி நிறைய காரியங்களை, நல்ல காரியங்களை மக்களுக்கு அவர் செய்திருக்கின்றார். ஆகவே இன்றைக்கு ராபர்ட் கால்ட்வெல் அவர்களுடைய நினைவு நாளாக இருக்கிறது. அவருடைய வாழ்வுக்காக, குறிப்பாக அவர் ஆற்றின தமிழ் பணிக்காக, திருச்சபை பணிக்காக, அவர் கட்டி எழுப்பின திருச்சபைகளுக்காக நாம் நன்றி சொல்லுவோம். நாமும் ராபர்ட் கால்ட்வெல் அவர்களைப் போல இயேசுவுக்கு என்னாலும் சாட்சியாக இருப்போம். இந்த சிந்தனையோடு இந்த நாளை துவங்குங்கள். ஆண்டவர்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த நாளிலே ராபர்ட் கால்ட்வெல் அவருடைய வாழ்வுக்காக நன்றி சொல்கிறோம். நாங்களும் ஆண்டவரே உம்மீது பற்று வைத்து உமக்காய் பணி செய்ய கிருபை தாரும். இயேசுவினை வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் அன்பின் கடவுளே. ஆமேன்.